கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியநேற்ற நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் இப்போதும் மாறாதவர். வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து எனக்கும் ஒரு உதவிகளை எல்லாவற்றையும் அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே அவர் ஒப்பு கொடுத்த நாளாய் நினைவு கூறுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நமக்காக மரித்த இந்த நாளை நான் நினைவு கூறுகிறோம். இந்த நாள் பரிசுத்தமான நாள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிதாவானவர் குமாரனை, சொந்த குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா. பிதாவானவர் குமாரனோடு கூட இருக்கிறார் என்று யோவான் பார்க்கும்போது யோவான்ல அவருடைய அநேக வித காரியத்தை குறித்து நாம் படிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களும் அற்புதங்களையும் அவர் செய்த தேவன். ஆகையான அவர் அநேக அதிசயங்களை அவர் செய்ததினாலே அவரை குற்றவாளியாய் இந்த தீர்த்த மனிதர்கள் அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், மரணத்துக்கு அவரை தள்ள வேண்டும் என்று அவரை நோக்கி பார்த்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் உள்ள அநேக வித காரியத்தை குறித்து பார்க்கும்போது பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பிதாவானவர் குமாரனை அவர் அனுப்பினார். அவர் கூடவே இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் போது கூட பிதாவேயர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதோ அநேக வித காரியத்தை அவர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்து கடைசி வேளையில நமக்காக அவர் பிற்கப்பட்டார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டார், நமக்காகவே பிதாவினிடத்திலே ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் ஒப்பு கொடுக்கும் வேளையிலே அநேக காரியத்தை அவர் செய்தார். அது மாத்திரமல்ல, நான் மரிக்கிறேன் ஆனாலும் உயிரோடு கூட வருவேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட வருவேன் என்று சொன்ன தேவன் இன்றும் அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பிதாவினுக்கு நேராக இயேசப்பாக்கு நேராக நாம் பரிசுத்தமாய் இந்த நாட்களில் செல்லும் போது மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்ற வார்த்தையோடு கூட இந்த நாளில அவர் மரித்த இந்த நாள் நினைவு கூறும்போது நம்முடைய மரணத்துக்கு அவருடைய மரணத்தை நாம் இந்த நாளிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் அவரோடு கூட எப்போதும் நாம் அனுதின வாழ்க்கையில வேத வாசித்து ஜெபித்து அநேக நல்ல காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட அனுதின வாழ்க்கையில இருக்கும். பிதாவானவர் மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நினைவோடு கூட நாம் வாழ்வோமானால் கர்த்தர் அனுதின வாழ்க்கையிலே அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவப்பட்டு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் அமையும் என்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.